ஹல்லேலூயா. இன்று அதிகாலையில் நாம் பரிசுத்தரின் வார்த்தையை நாம் தியானிக்க இருக்கிறோம். இந்த நாளிலே கூட மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம் 13வது வசனம். நீங்கள் பூமிக்கு உப்பாய் இருக்கிறீர்கள். ஆம் தேவஜனமே, நாம் பூமிக்கு எப்படி இருக்கிறோமோ உப்பாய் இருக்கிறோமாம். உப்பினுடைய தன்மை என்ன? சுவை தரக்கூடியது, பொருட்களை கெடாமல் பாதுகாக்கக்கூடியது உப்பாய் இருக்கிறது. அது மாத்திரமல்ல, சுத்திகரிப்புக்காக நாம் உப்பை பயன்படுத்துகிறவர்களாய் நாம் இருக்கிறோம். அது இன்னும் நிறைய காரியங்களை சொல்லலாம். குணமாக்குகிற தன்மை எல்லாமே இந்த உப்பில இருக்கிறது. அதை தான் நம் உப்போடு கூட கர்த்தர் நம்மை ஒப்பிடுகிறார். நீங்கள் பூமிக்கு உப்பாய் இருக்கிறீர்கள் என்று சொல்லி. இந்த வசிக்கிற பூமியிலே நீங்கள் இருக்கிற இடம் கெட்டு போகாமல் இருக்க, அந்த இருக்கிற இடம் தேவனை குறித்த நறுமணம் வீசப்பட நீங்கள் பயன்படுகிற ஒரு பாத்திரமாக, தேவனுடைய சாயலாக, தேவனுடைய வல்லமையை வெளிப்படுத்துகிற ஒரு பாத்திரமாக இருக்க வேண்டும். எப்படி இருக்க வேண்டும்? எப்படி உப்பு சுவை தரக்கூடியதாக, இதோ கெடாமல், பொருட்களை கெடாமல் பாதுகாக்கக்கூடியதாக, சுத்திகரிப்பு தன்மை உடையதாக, குணமாக்கும் சக்தியை பெற்றதாக இருக்கிறதோ, அதே போல நீங்களும் நானும் இருக்கிற இடங்களிலே, வசிக்கிற இடங்களிலே உப்பாக இருக்க வேண்டும். அநேகருக்கு தரித்திரத்தில் இருக்கிறவர்களுக்கு இதோ ஆசீர்வாதம் என்னும் சுவிசேஷத்தை சொல்லுகிறவர்களாக, பிரிவினையில் இருக்கிறவர்களுக்கு சமாதானத்தின் சுவிசேஷத்தை சொல்லுகிறவர்களாக, போராட்டத்தில் இருக்கிறவர்களுக்கு சத்துருனுடைய ஆளுகைகளை கேன்சல் பண்ணுகிற அதிகாரத்தின் சுவிசேஷத்தை சொல்லிக் கொடுக்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். ஆம் தேவஜனமே, உப்பு கரைந்து விடுகிறதா இருக்கிறது. உப்பு கரைந்தாதான் அதனுடைய தன்மை வெளிப்படுகிறதா இருக்கிறது. நீங்களும் பரிசுத்த ஆவியானவரும் ஒன்றாக இருக்கும் பொழுதுதான் இதோ நீங்கள் உப்புடையவர்களாய் இருக்க முடியும். உங்களுடைய தன்மை வெளியாக முடியும். வசனமும் நீங்களும் ஒன்றாக இருக்கும் பொழுதுதான், கலந்து இருக்கும் பொழுதுதான் நீங்கள் உப்பாக மாற முடியும். இல்லை என்றால், நான் கரைய மாட்டேன் என்று சொல்லி உப்பு ஆணித்தரமாக நின்றது என்றால் உப்பு சாரமற்று போய் வெளியே தான் கொட்டப்படும். எதற்கும் பயன்படாத ஒரு பொருளாக உப்பு மாறிவிடும். எனவே தேவ ஜனமே, உங்களுடைய வல்லமை என்ன என்பதை உணர்ந்து கரைந்தால்தான் சுவை தர முடியும். கரைந்தால்தான் பாதுகாப்பை கொடுக்க முடியும். கரைந்தால்தான் அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்க முடியும் என்று நம்பி விசுவாசித்து இதோ அநேகருக்கு நீங்கள் உப்பாயிருங்கள். அநேகருடைய வாழ்க்கையிலே ஒளியேற்றுங்கள். அநேகருக்கு சுகத்தை கொடுங்கள். தேவனுடைய சாயலை பூமியிலே வெளிப்படுத்துங்கள். ஆமேன். ஸ்தோத்திரம். எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே, இந்த நாளிலே நாங்கள் கேட்ட வார்த்தையின் பிரகாரமாக பூமிக்கு உப்பா இருக்கிறீர்கள் என்று சொன்னீரே ராஜா. நாங்கள் உப்பாக மாற, கரையக்கூடியவர்களாக, வசனத்தின்படியா எங்களை மாற்றிக்கொள்ளக்கூடியவர்களாக நாங்கள் இருக்க, அநேகருக்கு பிரயோஜனமானவர்களாய் நாங்கள் இருக்க எங்களுக்கு கிருபை கொடுங்கன்னு சொல்லி ஜெபித்து இந்த நாளை தொடங்குகிறோம். நல்ல பிதாவே, ஆமேன். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா.